அப்புறம் என்ன பண்ணாங்க, சொந்தக்காரங்க இங்கே வர வச்சு அந்த வாடகை மணிக்கு சேர்த்துக்காங்க. அப்புறம் இப்போ 2வது குழந்தைக்கு என்ன பண்ணாங்க, பொண்ணுங்க அந்த டாக்டர் வந்து நான் திரும்ப போய் பார்த்துட்டு இப்போ 2வது பொண்ணு 4வது கொடுத்துட்டான். அவங்க நார்மல் டெலிவரி தான் ஆப்ரேஷன் உடம்பு சரி எல்லாத்துக்கும் மாவு கொஞ்சம் சாதம் என்ன பண்ணுறோம், புளி ஊற்றி பேசிட்டா அந்த புதுசாக அரைச்சிட்டு அந்த மாவு தேய்ச்சி போட்டேன். அதை சப்பாத்தி போட்டேன். சரி பூரி எல்லாம் சும்மா ஒரு சாப்பிடுவோம், சின்ன பூரி அது ஒரு 8 வந்தாச்சு. அதை தேய்ச்சி போட்டு 5 ஒரு 4 இட்லி அந்த இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோம். பார்த்தா 9 மணிக்கு தான் ஆச்சு. சும்மா நீ வெளியில் உட்காந்து சின்ன பசங்க இருந்துச்சு. சுட பேசிருந்துச்சு. சரி இதெல்லாம் பேசினாங்க. நம்மளோட காலையிலே இருந்து யாத்திரை கழுவலாம் யாத்திரை கழுவினா அது கொஞ்ச நேரம் அதனால இல்லை, அது ஒரு நேரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு மெத்தட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 9 ஆச்சு. அது ஏசி ஆன் பண்ணி ஒரு தைரியமாக பண்ணுறேன். நான் அந்த பூரி தான் ஒன்று வச்சுக்கல. பூரி ஒன்று வச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டேன். சாதனம் தான் தாழ்ச்சிடுவாங்க. செல்லு சாதனை இல்லை ஆள் வருது. அதுக்கு என்ன கம்மியாக சமைச்சு கம்மி வளர்ந்து அந்த போட்டு மாதிரி ஆளுங்க அதுதான் நான் அவங்க திட்டு கிடக்குறேன். அவங்களே நம்மளை திட்டும்போது அதான் நான் திருப்பினா சேரம் போயிட்டு சேர்ந்து கைகள் எல்லாரும் எண்ணெயில போறதுதான் வந்து வேற வரல. வேற எண்ணெய் இல்லாத என்ன சாப்பிட்றது மாதிரி நான் நம்ம சாப்பிட்ட மாட்டேன். வடை கூட அந்த நேரத்துக்கு தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாம் கருப்பு முருங்க தான் சாப்பிடலாமா எனக்கு பல்லுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு தாங்க அந்த முருங்கை அப்படின்னா காட்டலாம் சுட்டு வீட்டிலேயே சுட்டு வைப்பாங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றது. அது தவிர மீதி நாளும் சோறு தோண மாட்டேதுமா. நம்ம வேலைப்பட பண்ணி ஆனால் பூஜை போட்டால் கேட்டு வாங்கிட்டு அவளுக்கு பாலை காப்பி இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுக்கலான்னு அதுக்கு ரொம்ப பற்றிட்டு வத்தல் நீங்கள் ஊரில் சொல்ல வச்சுன்னா அவங்க அப்பா திட்டு சமையல் பண்ணி வத்தல் வச்சு பழம் பண்ணி அவங்க அப்பா சாப்பிடாது இதெல்லாம் சரியாக அதுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும்போது எண்ணெய் கொடுத்து பாதி தான் வச்சுங்கிற மாதிரி கொடுக்காது எண்ணெய் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ முன்ன மாதிரி ஜில்லு கொடுத்து அப்புறமா விட்டுருந்துச்சு. இப்போ கிடையாது, அதெல்லாம் நின்று போச்சு. இப்போ இந்த மேல் சிறுநீங்க அளவுன்னு அதுக்கு நேரம் அந்த வச்சு புத்துன்னு கிடக்குது. இப்போ அது மாதிரியே இல்லை. பட் நான் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை நார் பொருள் இல்லை அது தொடர்பு இல்லை. கோதுமை கூட நீ முறிக்கிற வெங்காயம் போட்டு கொண்டாடிக்கிறேன் வீட்டு எனக்கு தெரியல. அது எவ்வளோ முடிஞ்சு சொல்லலாம் மக்களுக்கு தான் சாப்பிட சொல்றீங்க நான் பண்ண சொல்றேன். ஒரு நேரம் போட்டு ஒரு நேரம் அது அன்னைக்கு என்ன பண்ண சாப்பிடலான்றாங்க. முன்னாடி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இது உடம்பு என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க. இப்பெல்லாம் இது கேட்க மாட்டேங்குது. பொண்ணுங்க நாங்கள் கேட்டுருந்தாங்களா இப்போ அவங்க அம்மாவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கியா சாப்பிட்றது நெஞ்சிருக்குல இதுன்னு ரொம்ப கேட்க மாட்டேங்குது. சரி நம்மளா ஏற்று பசி இருக்கிறது ஏன் குடிக்கணும்.